வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2025 வருடத்தில் சனி வக்ர பலன், அதாவது இந்த வருடம் ஜூலை 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் சனியானது மீன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது வக்ரகதிங்கிறது அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு மாய தோற்றம் தான். பட் அந்த நிலைகளுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. தவிர இந்த வருடம் இந்த வக்ர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் சூரிய கிரகணம் இருக்கு. அந்த கிரகணத்தினுடைய நிலைகளுமே பாத்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பும் ஒரு பார்ஷியான நிலையில அமைஞ்சிருக்கும். தவிர மற்ற கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, குருவை தவிர்த்து. ஏன்னா குரு வந்து சனிக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. சோ பொதுவாக இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் எல்லா ராசிகளிலுமே கண்டிப்பாக மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வக்ர காலகட்டமானது செயல்படும். கண்டிப்பா ஏறக்குறைய 5.5 மாத காலகட்டங்கள் இந்த வக்ர நிலை செயல்படுது அப்படின்னா முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். கடைசி 2.5 மாதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் பொதுவாகவே கிரகங்கள் வக்ர நிலை பெறுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப பழைய பிரச்சனைகள் திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது விட்டகுறை தொட்டகுறைங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல வந்து பாசிட்டிவான விஷயங்களும் அடங்கும், நெகட்டிவான விஷயங்களும் அடங்கும். அதுலயும் ராசி நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் பொதுவான வகையில பாத்தீங்கன்னா சுப விசேஷங்கள் அப்படிங்கும் போது இந்த திருமண அமைப்புகள், தொழில், வேலை மற்றும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், பொருளாதார நிலைகள் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சுப விசேஷங்கள், சுபத்தன்மைகள்ல எடுத்துக்கலாம். அதுவே அசுப நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விரோதங்கள், உடல் பலவீனம், பிரிவுகள் போன்ற விஷயங்களையும் இது குறிக்கும். சோ இப்படி இது பாசிட்டிவான நிலைகளும் செயல்படும், நெகட்டிவான நிலைகளும் இது செயல்படும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மீனம் ராசி. மீன ராசிக்கு உங்களுடைய ராசியிலேயே சனி அடுத்த 5.5 மாத காலகட்டங்களுக்கு வக்ரகதியில செயல்பட்டு வரும். அண்ட் மீன ராசிக்கு சனியானவர் பாத்தீங்கன்னா லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் செயல்பட்டு வரக்கூடியவங்க. லாபத்தை கொடுக்கறவும் சனிதான், நட்டத்தை ஏற்படுத்துவதும் சனி. அதனாலதான் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த கொடுக்கல் வாங்கல் முறைகளிலே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும். ஒன்றை கொடுத்தாதான் இன்னொன்னு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியா தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும், சும்மா எல்லாம் எதுவும் கிடைக்காது. இது மீன ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு எழுதப்படாத விதி அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு இருக்கும். இதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய நிலைதான். அண்ட் மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா 7.5 சனி ஆனது ஆரம்பிச்சு இப்ப ஜென்மச்சனி ஆனது நடந்துட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனி காலத்துல ராசியிலே ஜென்ம ராசியிலேயே சனியானவர் வக்ரகதியில செயல்பட்டு வர்றாங்க. இந்த அமைப்பானது மீனராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும். நல்லது கெட்டது சரி தவறு அப்படின்னு இந்த காலகட்டங்கள்ல உங்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்தது, நல்லதுலயும் ஒரு கெட்டது நடந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் போகும். சோ அதனால எந்த ஒரு விஷயங்கள், காரியங்கள் அல்லது மனிதர்கள் வகையிலும் எந்த ஒரு பாகுபாடுகளையும் பார்க்காதீங்க. நேர்மறையான எண்ணங்கள் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாவே பாருங்க. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மீனராசிக்காரங்களுக்கு இந்த சுப விசேஷங்கள், சுப காரியங்களுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக வேலை செய்யும். வீடு, நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்களும் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்களுக்கு அதிகமான அலைச்சல்கள் அல்லது விரயங்கள் போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா லோன் போட்டு இந்த வீடு வாங்குறது, நிலபுலன்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வருவாங்க. அல்லது ஏதோ ஒரு தொகைகள் சிலருக்கு கிடைச்சிருக்கலாம், அந்த விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வகையிலும் சிலர் ஈடுபட்டு வரலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கூடக்கூடிய ஒரு காலகட்டம் தான். பட் செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே லீகலா கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெறுமனே மற்றவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் ஈடுபடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனா அதே போல
காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில எப்பவுமே ஒரு அளவான தன்மை தான் இருக்கும். பெரும்பாலும் மீன ராசிக்காரங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க இந்த காலகட்டங்கள்ல. இப்போ சமீபகாலமாகவே கிட்டத்தட்ட அப்படித்தான் இருப்பாங்க. ஏதோ இருக்கிற விஷயங்களை சரியா மெயின்டைன் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கும். இந்த வக்ர காலகட்டங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான். சோ காரியங்கள்ல ரொம்பவுமே மும்முரமாக ஈடுபட முடியாது. அடிக்கடி ஒரு மந்தத்தனம், தெளிவின்மை அப்படிங்கறது வந்து போயிட்டு தான் இருக்கும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிடும். ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே நேருக்கு மாறாக செயல்படுவாங்க. கொஞ்ச காலகட்டத்துக்கு தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே டம்ப் ஆயிடுவாங்க. சோ காரியங்கள்ல இந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது உணர்ச்சி வயப்பட்டு சில விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. திடீர்னு அப்படியே ஹைப்பர் ஆயிடுவாங்க, திடீர்னு அப்படியே பாத்தீங்கன்னா டம்ப் ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனச்சோர்வுகளை அதிகம் ஏற்படுத்தும். சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனா அடுத்ததா பாத்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல இது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை அதிகமா கொண்டு ஏற்கனவே குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சரியா தவறா நல்லதா கெட்டதானே புரியாது. சிலர் வேணுங்குவாங்க, சிலர் வேண்டாங்குவாங்க. எதை செய்யறது எதை விடுறது அப்படின்னு புரியாது. செஞ்சாலும் குத்தம், செய்யலினாலும் குத்தம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் போகும். அண்ட் சில விஷயங்கள் காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்களோடய நடக்கும். குடும்பத்துக்கு சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைப்போம், ஆனா செய்ய முடியாதபடி சில தாக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா அதே போல என்றைக்கோ செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்களை இப்ப செஞ்சு முடிப்பீங்க. அதாவது அன்னைக்கு அது தேவைப்பட்டு இருக்கும். பட் அன்றைய காலத்துல எவ்வளவுதான் முயற்சி செஞ்சு முடியல அப்படின்னு பாதிலே விட்டுட்டு வந்திருப்போம். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதையோ செய்ய போக ஏதோ நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டக்குன்னு முடிச்சிடும். ஆனா கை கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிடும். சோ இந்த மாதிரி குடும்பத்துல சில முக்கியமான விஷயங்கள் எதிர்பாராத வகையில கொஞ்சம் நல்ல முறையில அமைஞ்சிடும். குடும்ப தேவைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள்ல பூர்த்தியாகும். பட் குடும்ப உறவுகள் வகையில கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான நிலைகள் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த கணவன் மனைவி உறவுகள் இது கொஞ்சம் அதிகமாகவே பிரதிபலிக்கும் சொல்லலாம். அதாவது கான்ட்ரோவர்சி நிலை அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்க எல்லா விஷயங்களுமே ரொம்பவுமே அமைதியா டம்ப் ஆயிடுவாங்க. பட் வாழ்க்கை துணையான ரொம்பவுமே ஹைப்பர் ஆயிடுவாங்க. எல்லா விஷயத்துக்கும் அவசரப்படுவாங்க. ஒரு நிதானம் அப்படிங்கிறது இருக்காது. சோ இதனால கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களிலுமே ஏற்படும். சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க. அண்ட் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த தனிமை சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே மீன ராசிக்காரங்களோட மனோநிலை அப்படித்தான் இருக்கும். எதுவுமே வேண்டாம், அமைதியா எங்க சும்மா உட்கார்ந்துட்டா போதும், இல்ல யாருமே இல்லாத இடத்துக்கு போய் இருந்துதான் போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பொதுவா இந்த ஜென்மச்சனியான ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னால எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு மனோநிலை எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகரிக்கும். அதே மீன ராசிக்காரங்களுக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் செயல்படுறதுனால இந்த அமைப்பு அதிகமாகவே இவங்களுக்கு உண்டு. அதே மீன ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக வரக்கூடியது. சோ இயல்பாகவே அவங்க தனிமையும் சொகுசான விஷயங்களும் ஆர்வம் காட்டக்கூடியவங்க தான். அதாவது அமைதியில சந்தோஷத்தை பார்க்கக்கூடியவங்க இந்த மீன ராசிக்காரங்க. இப்ப சனியினுடைய தாக்கமும் அதிகம் இருக்கிறதுனால இந்த அமைதி, தனிமை, ஆன்மீகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிக ஈடுபாடுகளை அவங்க காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சில டெம்பரவரியா கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் இருந்துட்டு வரலாம்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைவேறலாம். சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தானாகவே அமையலாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது குடியிருப்புகள் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். சோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மன அமைதியை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அண்ட் தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நார்மலான விஷயங்களா தான். அதாவது வழக்கமான நிலைகள் தான். பெருசா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆல்ரெடி மீனராசிக்காரங்க அந்த தொழில், வேலை, உத்தியோக ரீதியா கொஞ்சம் சுணக்க நிலை அப்படிங்கிறதுக்கிட்டு தான் இருக்கும். எதையோ எதிர்பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கும். நடந்தா சரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைகள் ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கும். சில புதிய விஷயங்கள், காரியங்கள் வகையில உங்களுக்கு சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். எதையோ செய்ய போக ஏதோ நடந்தது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள், காரியங்கள் வகையில தொழில், உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கும். சடனா சில சேஞ்சஸ் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள சில சாதகமான அமைப்புகள் உண்டு. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கிடைக்கவே மாட்டேங்குது, தட்டி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், காரியங்கள்ல ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்ப்பீங்க. பட் இது சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங் ப்ராசஸ் அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். ஆனால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்த்து கொடுக்கும்.
உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் கவனத்தை. பொதுவாகவே ஜென்மச்சனியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா மனோபலம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும். உடல் வலிமை அப்படிங்கிறதும் குறைய ஆரம்பிச்சு. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கோ அல்லது உங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ இந்த மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஏதோ ஒரு வகையில ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வக்கர காலகட்டங்களையும் அது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக தான் இருக்கும். ஸோ உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் சரி, உங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ ஓவராலா மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனியோட வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஒரு விஷயம் பாசிட்டிவா வருது அப்படின்னு இன்னொரு விஷயத்துல நெகட்டிவா போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல ஒரு விஷயம் நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இன்னொரு விஷயம் ஒரு பாசிட்டிவான நிலைகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு கதவு வரைச்சா அது கதவு திறக்கும் அப்படிங்கிற நிலைகளை தான் இந்த வக்கர காலகட்டம் என்பது செயல்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.